ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதைப்போமா. இன்றைக்கி நாம் அந்த கன்ஃபெஷனோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, அந்த மர்டர் சஸ்பெக்டாக இங்கே அடிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ தூக்கில் தொங்க விட்டுருப்பான். ஸோ அதை காப்பாற்றுறதுக்காக ஹீரோவும் நம்ம ஆஃபீஸரும் இங்கேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, கில்லர் தூக்கில் தொங்க விட்டுருப்பான் இல்லையா. ஸோ அதனால சஸ்பெக்ட் கோமாவுக்கு போயிடுவான். ஸோ ஆனால் அவன் அடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, மற்ற போலீஸ் பார்த்தனால என்ன ஆயிரும் அப்படின்னா, ஓகே யாரோ இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் மாறிடும். ஹாஸ்பிட்டல்லையும் சஸ்பெக்ட் சேர்த்துருவாங்க. அதுக்கு இன்சார்ஜாகவே மர்டர் அதை தான் இப்போ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் ஹீரோ என்ன நோட் பண்ணுவான் அப்படின்னா, மர்டரோட கழுத்தில் அந்த தீக்காயம் சொன்னாங்க இல்லையா. ஸோ ஆர்ஃபனேஜ் ஓனர், ஸோ அது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவான். ஆனால் எந்த ஒரு தழும்புமே இருக்காது. அதனால் இவன் டேரெக்டாகவே கேட்டுருவான். என்ன அப்படின்னா, என்ன உன்னோட கழுத்தில் ஸ்கேர் இருக்கணுமே, எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்குறப்ப, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பான். இல்லை இந்த மாதிரி உன்னோட ஹோம் டவுன் இருக்கு இல்லையா, அங்கே உள்ளவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போவே கொலையாளிக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ஓகே இவன் நம்மளை பற்றி ஏதோ கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, நைஸாக நழுவி போயிடுவான். இந்த சைடு செக்ரட்டரி கால் பண்ணி ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த கொலையாளிகிட்ட கேட்குறப்ப அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி அந்த 10 விஷயங்கள்லாம் அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அதனால தான் கொல்ல வேண்டியதாக போச்சு. பண்ணதை ஒழுங்காக கொண்டு இருக்க வேண்டியதானே, எதுக்காக கோமாவில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் தேட்டிட்டு ஃபோனை வைப்பான். இப்போ ஹீரோவும் ஆஃபீஸர் என்ன தேடுவாங்க அப்படின்னா, இவன் வேறு ஒருத்தனோட ஐடென்டிட்டியில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ஐடியில் ஏதாவது ரெக்கார்ட் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் டிவியில் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே ஃப்ரெண்டும் ஆன்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த நியூஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாமே போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இறந்து போனால் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தான் என்னென்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆஃபீஸர் போலீஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் அவர் செலக்டும் ஆயிடுவார். ஸோ போலீஸ் ஜாபும் ஜாயின் பண்ணிடுவார். இந்த சைடு சிஇஓக்கு ஒரு நியூஸ் வரும். என்ன அப்படின்னா, அவங்க மிலிட்ரியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் என்ன இருக்கும் அப்படின்னா, கடலில் விழுந்திருக்கும். ஸோ அதில் 2 பேர் இறந்தும் போயிருப்பாங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே இவர் பதறிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஒரு ஓல்டு தாத்தா இருப்பார் இல்லையா, அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் அதுக்கும் பயப்படாதீங்க, இந்த நியூஸ் எப்படியாவது மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் அந்த ஆள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ எதுக்கு கவலைப்படுற, இதுதான் நமக்கு கிடச்சி கரெக்டான வாய்ப்பு. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னு நம்ம புதுசாக ஒரு டீல் பேசிகிட்டு இருக்கோம்ல ஜெர்மன் கம்பெனியோட, அவங்க கூட டைப் வச்சு புதுசு வாங்கிடலாம், ஆண்டவனே நமக்கு ஏற்ற வழியை ஏற்படுத்தி கொடுக்குறான், இதை ஏன் வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் காலை வச்சிருவான். இப்போது ஆஃபீஸருக்கு இன்னொரு டவுட்டு. இப்போ அந்த ஃபஸ்ட்டு பொண்ணை டேரெக்டாக அந்த பிளேஸில் தான் கொலை பண்ணியிருப்பான். ஆனால் 2வது பொண்ணு கொலை பண்ண இடம் அது கிடையாது, கொலை பண்ணிவிட்டு தூக்கி தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ பாடியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்கான் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு காரில் தான் மூவ் பண்ணியிருப்பான். ஆனால் அது அவனோட காராக இருக்காது. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் காரில் போனால் ஈஸியாக ட்ராக் ஆயிரும் இல்லையா, அதனால் என்ன பண்ணியிருப்பான், ஸோ வேறு ஏதாவது காரில் மூவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணுறாங்க. மர்டர் அந்த பொண்ணோட பாடி கண்டுபிடிச்ச இடம் பக்கத்தில் இருக்க இடத்துல. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோக்கு ஃபோன் காலில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை அடுத்த லைனில் இருந்து யார் கேட்டுட்ருக்காங்கன்னா, அந்த மர்டரை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இவன் ஒரு நாள் நைட்டு ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான் இல்லையா, அந்த டைமில் ஹீரோட ஃபோனில் என்னென்னா வைரஸ் ஏற்றி ஸோ இவங்க பேசுகிறது அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால் அவனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போவாங்க. பட் அவன் என்ன பண்ணுவான், நக்கலாக பேசிட்டு போவான். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த கொலையாளிக்கு எதிராக இவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக எந்த எவிடன்ஸுமே இருக்காது. ஸோ அவனை விசாரிக்கிற வேண்டிய விதத்தில் விசாரிக்க முடியாது இல்லையா, அதனால தான். இந்த சைடு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அந்த பிரச்சாரம்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் ஒரு கேண்டிடேட் அந்த பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக அவனும் ஒன் ஆஃப் த கிரிமினல் தான். ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் கால் வரும், இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. எங்கள் ஃப்ரெண்டும் ஆன்ட்டியும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அதையும் அந்த பொண்ணு கடைசியாக யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கா அப்படிங்கிற அவளோட ஃபோன் காலையும் வச்சு எல்லாத்துக்கும் கால் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. அதில் ஒரு நம்பர் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் நிற்கிறான் இல்லையா, அவனோட அந்த ஆஃபீஸ்க்கு கால் போயிருக்கும். இப்போது சந்தேகப்படுற ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கேர்ளை பற்றி ஏதாவது கிடச்சிருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க.
ஸோ அந்த டைமில் அங்கே வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நீங்கள் சொன்ன ஒரு ரெஸ்டாரண்ட் பேரை சொல்லி ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணிச்சு பிரசிடெண்ட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல, இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துடுவாங்க. இப்போ இவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே வராங்க இல்லையா, இந்த ஃபோட்டோஸ்லாம் யாரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து நம்ம செக்ரட்டரிக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே வந்து ஒரு புதிய கேரக்டர் வந்து வருது. ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ஹீரோவோட அப்பாவோட கேஸு, அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பொண்ணோட கொலை கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து விசாரிக்கிறான். இவளுக்கும் அந்த கொலை கேஸுக்கும் என்ன ரோல் அப்படிங்கிறது நமக்கு இப்போ காட்டலாம். இங்கே ஃபோனில் வந்து கேட்டிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி அடுத்து காரை தான் தேடுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கொலையாளி என்ன பண்ணுறான் அப்படின்னா, வீட்டை வந்து ஆசிட் போது நல்லா வந்து கழுவிடுறான். இந்த சைடு ஆண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் ஆஃபீஸ் போன விஷயம், அங்கே வந்து இந்த பொண்ணு கால் பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ஹீரோ கிட்டேயும் ஆஃபீஸர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, ஆஃபீஸருக்கு ஒரு கால் வரும். இந்த மாதிரி அந்த கொலையாளிக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் எவிடன்ஸ் வந்து ஒரு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, உடனே வாரண்ட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கே போவாங்க. என்ன எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அங்கே போனால் என்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னா, இவன் வந்து அந்த கொலை நடந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து பாடி கிடச்ச இடத்துக்கும் இவன் காரில் போன அந்த டைமில் போன சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவனோட வீட்டை போய் செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்க. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இவன் மேலே தான் சந்தேகம் இருக்கும் இல்லையா, வீட்டுக்கு வெளியே காவலுக்கு வந்து ஒரு போலீஸ் வந்து வச்சுருப்பாங்க. இவன் வீட்டை விட்டு வெளியே கிளம்ப அந்த போலீஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் கொலையாளி என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, கத்தியால் குத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோக்கும் ஆஃபீஸருக்கும் இன்ஃபார்ம் பண்ண, இவங்களும் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஹவுஸை வந்து தரோவாக செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அங்கே ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ்க்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா வீட்டையே வந்து அவன் ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருப்பான் இல்லையா, ஸோ அதனால் அந்த டைமில் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு கால் வரும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த கொலையாளி வந்து காரோட வேறு எங்கேயோ போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆஃபீஸர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த காரை தான் அவன் வந்து அழிக்கிறதுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கான், நான் வந்து அவனை ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸர் வந்து கொலையாளியை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவார். எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து டவுட்டாக இருக்கும், எதுக்காக வந்து அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து கால் பண்ணணும், மேபி அவங்களுக்கு எதிரான ஒரு எவிடன்ஸ் வந்து இருந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இவளுக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் எங்கள் அப்பா இந்த மாதிரி அவனை பற்றி ஏதாவது ரிப்போர்ட் எழுதியிருக்காங்களா, அவங்களுக்கு அகெயின்ஸ்டான கிரிமினல்ஸை பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, உங்கள் அப்பா என்னமோ எழுதிக்கிட்டு தான் இருந்தார், பட் எங்கே இருக்கும்னு எனக்கு எதுவும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஃப்ரெண்டும் யோசிச்சு பார்ப்பேன், என்னன்னா நம்ம வீட்டை நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டோம், அந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடையாது, யார்கிட்ட வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அவங்க அப்பா வந்து சாகிறதுக்கு முன்னாடி யாரை மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஆன்ட்டியோட பையனை மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி அந்த ரிப்போர்ட் வந்து அவர்கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டியோட வீட்டுக்கு வந்து அங்கே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் ஹீரோ வந்து அந்த கொலையாளியோட வீட்டை வந்து தேடிட்டு இருப்பான் இல்லையா, அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கிறத வந்து அவன் கண்டுபிடிப்பான். ஸோ என்ன அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்க்க, இங்கே ஆன்ட்டியோட வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கிறதும் அவங்க கைக்கு வந்து கிடச்சிரும். இங்கே ஸ்டோரேஜ் ரூமில் ஹீரோ வந்து என்ன கண்டுபிடிப்பான் அப்படின்னா, ஆன்ட்டி பையனை ஆக்சிடெண்ட் பண்ண டிரைவர் உடம்புல ஒரு பெத்தடைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருந்திருக்கும் இல்லையா, அந்த ட்ரக் வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூமில் இருக்கும். அது கூடவே வந்து ஒரு பேக்கும் இருக்கும். ஹீரோவும் இது என்ன பேக் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதில் வந்து ஆன்ட்டி பையனோட அந்த இனிஷியல்ஸ் வந்து அந்த பேக்கில் வந்து எழுதியிருக்கும். ஸோ இந்த பேக்கை பார்க்குறப்ப நம்ம ஹீரோக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவனுக்கு எப்போவுமே ஒரு கனவு வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிற மாதிரியான ஒரு கனவு. ஸோ அந்த கனவோட ஃப்ளாஷ்பேக் வந்து என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அதோட இங்கே வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்மந்தம், அந்த ரிப்போர்ட்டில் அப்படி என்ன தான் அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்குது, அதுக்காக ஏன் எத்தனை தொடர் கொலைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வரப்போகிற அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹேவ் நைஸ் டே காய்ஸ்.